Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த ஸ்டார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை அதிமுக மாநிலங்களவை எம்பி சி.வி. சண்முகம் தொடங்கி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நோக்கில் திண்டிவனத்தில் அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் தனது இல்லத்தின் முன்பாக திரண்ட அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகமடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டி தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஊழியர் ஒருவர் சிகிச்சைக்கு வந்தவரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நபர்களிடம் மருத்துவமனை பணியாளர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் சிகிச்சை அளித்து வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் வெளிநோயாளிகளின் பிரிவு 6வது வார்டில் பணியாற்றும் ஊழியர் புஷ்பா என்பவர் நோயாளி ஒருவருக்கு மருந்து வைத்து கட்டிவிட்டு அவரிடம் இருந்து லஞ்சம் வாங்கியுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த அரசு மருத்துவமனைகளிலும் லஞ்சம் வாங்கவில்லை என மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் மருத்துவத்துறையும் கூறி வரும் நிலையில் இந்த வீடியோ வெளியாகி அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாசி படிந்து சுகாதாரமற்ற நிலையில் உள்ள ஊரணியை தூய்மைப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியநாயகிபுரம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் உள்ள ஊரணி பாசி படிந்தும் செடி கொடிகள் வளர்ந்தும் மர்ம நபர்களால் குப்பைகள் கொட்டப்பட்டும் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசி பள்ளி மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் நோய் தொற்று உள்ளாகும் அபாயத்தில் உள்ளனர். இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஊரணியை தூய்மைப்படுத்தி ஊரணியை சுற்றுச்சுவர் எழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொடிய நோய்கள் பரவி பள்ளி பிள்ளைகளையும் பாதிக்கும், ஊர் பொதுமக்களையும் பாதிக்கும். ஏன்னா 2 சைடு ரோடு இருக்கு. ஊர் பொதுமக்கள் வந்து காட்டுக்கு போகிறது எல்லாமே அந்த சைடில் தான் இருக்காங்க. அதனால் அதை உடனே நல்ல முறையில் சுத்தப்படுத்தி அந்த ஊரணி சுவரை உயர்த்தி கட்டிட்டீங்கன்னா குப்பை உள்ளே போட மாட்டான். கேட்டால் பஞ்சாயத்தில் அங்கே கேட்டால் அதெல்லாம் சோறு கட்டியிருக்குமாங்க, அதெல்லாம் போட்டுருவாங்க. 5 அடி 6 அடி உயரத்துக்கு சோறு கட்டியாச்சுன்னா குப்பையை உள்ளே போட மாட்டான். இந்த கெட்ட செயல்கள் உள்ளே வராது, வீச்சம் வராது, பள்ளிக்கூடம் வந்து சேஃப்டியாக இருக்கும், நோய் பரவாது.